நண்பர்களே, பலர் எப்போதும் சொல்வது என்ன தெரியுமா? வெளியில் சாப்பிடாதே, டீ குடிப்பதை நிறுத்து, அப்போதுதான் பணம் சேமிக்க முடியும் என்று. ஆனா இது ஒரு பெரிய பொய். கஞ்சத்தனம் பண்ணி யாரும் இதுவரை பணக்காரராகவில்லை. இன்று நான் உங்களுக்கு பழைய சலிப்பான சேமிப்பு டிப்ஸ்களை சொல்லப் போவதில்லை. அதற்கு பதிலாக ஸ்மார்ட் மக்கள் பயன்படுத்தும் 5 பிராக்டிக்கல் மெத்தட் சொல்லப் போகிறேன். இதில் 5வது மெத்தட் உங்கள் சேமிப்பை ஆட்டோ பைலட் மோடில் போடிவிடும். மெத்தட் 1, பணத்தை மறைக்கும் விதி. முதலில் ஒரு கசப்பான உண்மை. பார்க்கின்சன் லா என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் கையில் இருக்கும் பணத்துக்கு ஏற்ப உங்கள் செலவு அதிகரிக்கும். அதனால்தான் சம்பளம் அதிகமானாலும் மாத முடிவில் பணம் எதுவும் மிச்சம் இருக்காது. சொல்யூஷன்: உங்கள் பணத்தை காணாமலாக்குங்கள். சம்பளம் வந்தவுடனே 20% அமௌண்ட் வேறொரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அந்த அக்கவுண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு கூட வைத்துக் கொள்ளாதீர்கள். இதுதான் நாமே நம்மை ஏழையாக காட்டுவது. நீங்கள் மெயின் அக்கவுண்டில் குறைவான பணம் பார்த்தால் உங்கள் பிரெயின் தானாகவே அன்னெசசரி செலவுகளை குறைக்கும். ரிச் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க? செலவுக்கு பிறகு சேமிக்க மாட்டாங்க, செலவுக்கு முன்பே சேமிப்பாங்க. விலை பார்க்காதீர்கள், உங்கள் நேரத்தை பாருங்கள். அடுத்த தடவை நீங்கள் 2000 ரூபாய் ஷர்ட் அல்லது 25,000 ரூபாய் ஃபோன் வாங்க போனால் பிரைஸ் டேக் பார்க்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையின் எவ்வளவு நேரம் அதற்காக செல்கிறது என்று பாருங்கள். எக்ஸாம்பிள்: உங்கள் மாத சம்பளம் ரூபாய் 15,000, 1 மணி நேரம் சம்பளம் ரூபாய் 65, ரூபாய் 2,000 ஷர்ட் 30+ மணி நேர வேலை. உங்களை கேளுங்கள், இந்த ஷர்ட்டுக்கு நான் 30 மணி நேரம் வேலை செய்ய தயாரா? நீங்கள் பணத்தை நேரம் என்று பார்க்க ஆரம்பித்தால் 90% அன்னெசசரி ஐட்டம்ஸ் வாங்க மாட்டீர்கள். அக்ஞாதி டெஸ்ட். சில நேரங்களில் சேல் பார்த்தாலே வாங்கிவிடுவோம், பின்னாடி நினைத்தால் இது தேவையே இல்லை என்று தோன்றும். சிம்பிள் ட்ரிக். கற்பனை செய்யுங்கள், ஒரு கையில் நீங்கள் வாங்கப் போகும் பொருள், இன்னொரு கையில் அதே அமௌண்ட் கேஷ். ஒரு அக்ஞாதி கேட்கிறான், பொருள் வேண்டுமா இல்ல கேஷ் வேண்டுமா? நீங்கள் கேஷ் தேர்வு செய்தால் அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 5 வினாடி டெஸ்ட் ஆயிரக்கணக்கான ரூபாயை சேமிக்க உதவும். காட்டுக்காக செலவு செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு புதிய சோஃபா வாங்கினால் என்ன ஆகும்? பழைய கர்டன் மோசமாக தோன்றும். கர்டன் மாற்றினால் பெயிண்டிங் மாற்றணும். அப்படி செயின் ரியாக்ஷன் ஆரம்பம். ஒரு பொருள் 10 புதிய செலவுகள். இதுதான் ஷோ ஆஃப் ட்ராப். சொல்யூஷன்: அப்கிரேடை தள்ளி போடுங்கள். ஃபோன் முழுக்க பழுதாகும் வரை மாற்றாதீர்கள். பொருட்களை நீண்ட நாட்கள் பயன்படுத்துங்கள். பொருட்களை உங்கள் மரியாதையுடன் லிங்க் செய்யாதீர்கள். சேமிக்காதீர்கள், பணத்தை வளர்க்குங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்மை சைல்ட்ஹுட்ல இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, பணம் சேமித்து பேங்கில் வை என்று. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பேங்கில் இருக்கும் பணம் சேஃபாக இல்லை, அது மெதுவாக அழிகிறது. காரணம் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் 6 முதல் 7%, பேங்க் இன்ட்ரெஸ்ட் 3%. உங்கள் பணம் வளரவில்லை, உங்கள் பர்ச்சேசிங் பவர் குறைகிறது. பேங்கில் இருக்கும் பணம் ஈக்குவல்ஸ் உருகும் பனி. ரிச் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க? பணத்தை வேலைக்கு அனுப்புவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், கோல்ட், நல்ல கம்பெனிகள். இவை பேங்கை விட நல்ல ரிட்டர்ன் தரும். கன்க்ளூஷன்: டீ குடிக்காதது அல்லது கஞ்சத்தனம் பணக்காரனாக்காது. உங்கள் பணத்திடம் சொல்லுங்கள், நான் ஓய்வெடுக்கிறேன், நீ போய் வேலை பண்ணி பணம் சம்பாதிச்சு வா என்று. இன்று சொல்லிய 5 மெத்தட்ஸ்ல நீங்கள் எந்ததை ஃபாலோ பண்ண போகிறீர்கள்? காமெண்டில் நம்பர் மட்டும் எழுதுங்கள். நினைவில் வையுங்கள், பணம் சேமிப்பது ஒரு பக்கம், அதை வீணாகாமல் காப்பது இன்னொரு பக்கம். பலர் செய்யும் தவறுகள் அவர்களை எப்போதும் ஏழையாக வைத்திருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள்.